ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோல்ட் காஃப் பயத்தினால க்ரீம் யூஸ் பண்ண வேணாம், சிம்பிளாக பர்த்டே கேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். கோதுமாவில் பண்ண கேக்கான எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டான இந்த கேக்கை நீங்களும் செஞ்சு கொடுங்க. வெல்கம் டு எவ்ரி கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிற பர்த்டே கேக்காக இதே மாதிரி 8 இல்லை 10 இன்ச் ஆழம் உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. அலுமினியம் பாத்திரம் எடுத்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் கேக் பேக் பண்ணுறதுக்கு. பாட்டமில் வந்து பட்டர் ஷீட் வச்சுட்டு சைட்ஸ் அண்ட் பாட்டமில் மட்டும் பட்டர் அப்படின்னா கீ, அதுவும் இல்லைனா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது மோல்ட் ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எசன்ஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக 4 இல்லை 6 ஏலக்காய் சேர்த்துட்டு கூடையே பெரிய அளவு சின்னமன் அதாவது பட்டை சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சுகர் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 7 முட்டையை வந்து பீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ 7 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு விஸ்க வச்சு நல்ல ஃபோர்ஸாக இதே மாதிரி பீட் பண்ணிங்கன்னா அழகாக 3 நிமிஷத்துலேயே நுர பொங்கி வரும். பாருங்கள், 1 நிமிஷத்தில் 50% ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து லிக்விட் எதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லா ஃபோம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது எக் ரெடி ஆகிடுச்சு. இது கூட அரைச்சி வச்ச சுகர் பவுடரை 2 பாகமாக பிரித்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த விதத்துலையும் நம்ம பீட் பண்ண அந்த எக்குடைய ஃபோம் கண்டிஷன் வந்து பிரேக் ஆகக்கூடாது. எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்ஸை. சேம் டைம் நீங்கள் கேக்கான மோல்டு ரெடி பண்ணும் போதே ஓடிஜியை ப்ரீட் பண்ணி வச்சுருங்க. சுகர் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவு சுத்தமான கோதுமாவை எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு மாவையும் 2 பாகமாக உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டை உள்ளே சேர்த்துட்டு பொறுமையாக ரப்பர் ஸ்பேச்சுலா அப்படி இல்லைனா விஸ்கை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து முழுக்க ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இது கூட 1/2 கப் அளவுக்கு உருக்குன பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமாக கீ அப்படி இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ண மோல்டில் பேட்டரை ஊற்றிடலாம். ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கணும், அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். இதே மாதிரி பேட்டரை நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 35 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பேக் ஆகிடுச்சு. ஸ்டிக் வச்சு பிக் பண்ணிங்கன்னா பேட்டர் எதுவும் ஒட்டாமல் இருக்கணும். ஸோ பர்ஃபெக்டாக சைட்ஸ் எல்லாம் வந்து பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா இதே மாதிரி சைட்ஸை மட்டும் எடுத்து விட்டுட்டு கேக்கை டீமோல்ட் பண்ணிடலாம். எப்போவுமே கேக் பேக் பண்ணுறதுக்கு மோல்டையும் ஓடிஜியையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிங்க. எவ்வளோ ஈஸியாக ஸ்பாஞ்சியான கேக் ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி சிம்பிளாக ஐசிங் பண்ண போகிறேன். அதனால் 1/4 கப் அளவு மட்டும் ஃபைனாக அரைச்ச சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதனால் உள்ளே வந்து சின்னமனும் ஏலக்காயும் கலந்துருக்கு. பட் நீங்கள் தனியாக சுகர் பவுடர் அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்ஸில் கேக்கில் வந்து ஃப்ளோட்டிங்காக விடுங்க, கரெக்டாக இருக்கும். மேலே கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக சுகர் பவுடரை தூவி விட்டுருக்கேன். ஃபைனலாக இதே மாதிரி கலர் கேண்டிஸ் கிடச்சிதுன்னா ஸ்பில் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக அதே சமயத்தில் ஹெல்த்தியான கேக் நீங்களும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.